வணக்கம் நேர்களே. சமீப காலமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட நாங்க கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன, நீங்க ஏன் பதறீங்க, நாங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவோங்க, அந்த பயம் வந்துருச்சா அப்படின்னு சில நேரம் கோபமாவும் பேசுறாரு, சில நேரம் கிண்டலாவும் பேசுறாரு. கோபமா பேசும்போது தன்னிலை மறந்து உரிமையிலேயே முதலமைச்சரை பேசுறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற ஒரு தனிநபருக்காக அவர் கொடுக்க மரியாதை கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா முதலமைச்சருங்கிற ஒரு பதவிக்கு ஒரு மரியாதை கொடுத்தாகணும். இதுவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி அப்படின்னு நாங்க உரிமையில கூப்பிட்டா எந்த அளவுக்கு அது தவறோ தப்போ அதேதான் எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்றாரு. இப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதால எங்களுக்கு எந்த விதமான லாஸும் கிடையாது. அது என்ன 234 தொகுதி ஜெயிக்கிற கட்சியா அது? அது என்ன 18% ஓட்டு எல்லாம் கதை. அதுல பாமகவுடைய ஓட்டு பர்சன்ட் இருக்குது, புதிய நீதி கட்சி ஓட்டு பர்சன்ட், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் ஓட்டு பர்சன்ட் இருக்குது. ஒரிஜினலாவே அதோட பிஜேபியோட ஓட்டு பர்சன்டேஜ் 4-5% தான், 3% கூட தேராது. புரியுதுங்களா? அதனால எங்களுக்கு பிஜேபி கிட்ட பயம் இல்லை. ஆனா பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே ஏன்னு அடுத்து கேட்கறதுக்கு காரணமே பிஜேபி தமிழ்நாட்டை கேவலப்படுத்திருக்குது, பகிஷ்கரிச்சிருக்குது. அதாவது இந்தியாவில ஒரு தனிப்பட்ட மாநிலமாக அதை வச்சிருக்குது. எப்போதுமே மாற்றாந்தாய் மனப்போட இருக்குது. புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து திணிச்சிருக்குது, மும்மொழி திட்டத்தை திணிக்குது. இன்னும் என்ன சொல் இன்னும் என்ன இன்னும் சிஐஏ கொண்டாந்து திணிக்குது. இதுவரைக்கும் எந்த விதமான பணம் பேரிடர்களுக்கு ஒரு பணமும் கொடுத்ததில்லை. எந்த விதமான துயரங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் மோடி அவர்கள் எந்த விதமான அனுதாபம் கூட தெரிவிச்சதில்லை. இப்படி தொட்டதுக்கெல்லாம் பிஜேபி தமிழ்நாடு அசிங்கப்படுத்திட்டு கேவலப்படுத்த அந்த பிஜேபியோட போய் அதிமுக நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படிங்கிறதுனாலதான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்களும் பிஜேபி மாதிரிதான் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கேள்வியே. நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சா எங்களுக்கு பயம் எல்லாம் கிடையாது. நீங்க பிஜேபி அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இன்னும் பாமக தேமுதிக கூட்டணி வச்சப்ப 2021 உங்களுக்கு திமுக காலி பண்ணிருச்சு. அதனால எந்தவித பயமும் கிடையாது எங்களுக்கு. அதனால பிஜேபியோட நீங்க ஏன் கூட்டணி வச்சீங்கிறதுக்கு இதுதான் ரீசன். யாரும் இங்க பயம் கிடையாது.